டேய் நீலா, ஒரு நிமிஷம் இங்க வாடா. என்னம்மா எதுக்குமா கூப்பிட்ற? டேய் சின்ன ஒரு உதவி பண்ணுடா. அம்மா எனக்கு வேலை இருக்குமா, விடுமா. டேய், நாளைக்கு மாமாவோட கல்யாணம் இருக்குடா. இந்த செயினை கொஞ்சம் நினைச்சிட்டு வந்துருடா. வெளுத்து போன செயினை போட்டு எப்படா போறது? என்னம்மா ராவடி பண்ற? செயினா நீங்க சொல்ற? அறிவியல் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. புது செயினை வாங்கிட்டு போமா. டேய், செயினை நினைக்கிறதுலயும் ஒரு அறிவில் இருக்குடா. என்னம்மா சொல்ற? ஆமா, மின்னால் பகுப்பு முறை. அதுக்கு கீழே மின் முலாம் பூசுறாங்கடா. அது என்னம்மா முறை? அது எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு. டேய், நான் சொல்றதை விட நம்ம KSL சமுதாய வானொலியில மின்னார் பகுப்பு முறை குறித்து தெளிவா சொல்ல போறாங்க. என்ன நேயர்களே, நீங்களும் கேட்கிறீங்களா? அறிவியல் அறிவோம். இது ஒரு அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சி. நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மின்னார் பகுப்பு முறைனா என்ன, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேயர்களே. நிகழ்ச்சியில் முதலாவதாக அதை நாடக வடிவில் கேட்கலாம். நாடகத்தில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் சதீஷ் மற்றும் ஹரீஷ். டே ஹரிஷ், எங்கடா இவ்வளோ வேகமாக போகிற? நான் இல்லைண்ணா, அம்மா வந்து நகை கொடுத்துருக்காங்க, போய் முலாம் பூசிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு தானே இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன். சரிடா, சூப்பர்ரா, போயிட்டு வா. பார்த்தீங்களாண்ணா, டெக்னாலஜி எப்படிலாம் வளருது. வெளுத்து போன செயினை போய் முலாம் பூசிட்டான்னு சொல்கிறாங்க. முலாம் பூசுறவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். டேய் தம்பி, இதுக்கு நீ முலாம் பூசுறவங்களுக்கு மட்டும் நன்றி சொல்லக்கூடாது, அறிவியலுக்கும் சேர்த்து தான் இதுக்கு நன்றி சொல்லணும். முலாம் பூசுறவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அறிவியலுக்கு எப்படி நான் நன்றி சொல்ல முடியும்? முலாம் பூசுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. முலாம் பூசுறதுக்கு பின்னாடிலாம் அறிவியல் இருக்கா? எனக்கு புரியவே இல்லை. என்ன இங்கே வா, அப்படியே உட்காரு. முதல்ல முலாம் பூசத்துக்கு முன்னாடி இருக்கிற அறிவியல் தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் போய் முலாம் பூசிக்க. நான் அப்புறம் கூட போய்க்கிறேண்ணா, ஃபஸ்ட்டு இதில் என்னன்னு மட்டும் சொல்லுண்ணா. இன்றைக்கி தான் எங்கள் ஸ்கூலில் மின்னார் பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் எடுத்தாங்க. மின்னார் பகுப்பா? அதுக்கும் முலாம் பூசுறதுக்கு என்னென்னா சம்மந்தம் இருக்கு? இந்த மின்னார் பகுப்பு முறைக்கு கீழே தான் நீ சொல்கிற முலாம் பூசுதலும் வருது. மின்னார் பகுப்புனா என்னண்ணா? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கண்ணா. அப்படி கேளு, இப்போ ஆரம்பிக்கிறேன் பாரு. இப்போ மின்னார் பகுப்பு முறைக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்று கரைசல், இன்னொன்று ஆனோடு, இன்னொன்று கேத்தோடு. புரிஞ்சுதா? இப்போ உனக்கு கரைசல் கிடைக்கணும் அப்படின்னா கரைபொருள், அப்புறமேட்டு அதை கரைக்கக்கூடிய ஒரு திரவத்தையும் நீ சேர்ந்து கலந்த அப்படின்னா உனக்கு கரைசல் கிடைச்சிரும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னோட ஆனோடையும் கேத்தோடையும் நீ அந்த கரைசலில் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் எந்த பொருள் மேலே நீ முலாம் பூசணும்னு நினைக்கிறியோ அந்த பொருளை நீ கேத்தோடில் கனெக்ட் பண்ணணும். அதாவது செயின், மோதிரம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை நீ அந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்போ அதர் சைடு ஆனோடில் வந்துட்டு எந்த பொருளை உன் மோதிரத்து மேலேயோ உன் செயின் மேலேயோ முலாம் பூசணும்னு நினைக்கிறியோ அந்த பொருளை நீ ஆனோடில் வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் இப்போ நீ வந்துட்டு சுவிட்ச், அதை கரண்ட் சப்ளை கொடுத்த அப்படின்னா அதில் இருக்க அந்த கரைசலின் வழியாக மின்னார் பகுப்பு முறை நடைபெறும். அப்படி இருக்கும்போது ஆனோடில் வச்ச அந்த உலோகத்தோட அயனிகள் நீ எந்த பொருளுக்கு முலாம் பூசணும்னு நினைக்கிறியோ அந்த பொருள் பக்கம் மெல்ல மெல்ல டிராவல் பண்ணி அதை மேலே படிஞ்சிடும். உனக்கான முலாம் பூசல் முறையும் நடைபெற்று முடிஞ்சிடும். ஆக மொத்தத்தில் நீ பத்திரமா அந்த பொருளை முலாம் பூசிடலாம். ஏண்ணே, எல்லாம் சரிண்ணே. முதல்ல இந்த எதுக்கு இந்த முலாம்லாம் பூசுறாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுண்ணே. தம்பி, இப்போ உங்கள் அம்மா செயினை முலாம் பூச கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? இல்லைண்ணே, பார்க்க அழகாக இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நகைகள் எல்லாம் பொலிவுரை செய்வதற்காக இந்த மாதிரி முலாம் பூசுதல் முறையை பயன்படுத்தும். ஒரு உலோகத்தோட மேல் பரப்பு அரிச்சு போகாமல் இருக்கிறதுக்கும் முலாம் பூசுவாங்க. அது மட்டும் இல்லைப்பா, சில இடங்களில் மின்சாரத்தை பாயாமல் தடுக்கிறதுக்கும் முலாம் பூசுவாங்க. சில பொருட்கள் மேலே பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் முலாம் பூசுவாங்கப்பா. இப்படி பல இடங்களில் இந்த முலாம் பூசுதல் பயன்படுத்தப்படுது. இந்த முலாம் பூசுதலுக்கு பின்னாடி மின்னார் பகுப்பு அப்படின்ற ஒரு அறிவியல் இருக்கு. இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ணே சூப்பர்ண்ணே, நீங்கள் சொல்கிறது பார்த்தா முலாம் பூசுதல் வீட்டிலே செய்யலாம் போல இருக்குண்ணே. அப்படிலாம் பண்ணிடாதா. 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உங்கள் அம்மாவோட நகை வீணடிச்சிடாத. ஒழுங்காக போய் கடையிலேயே கொடுத்து பண்ணு. ஆனால் இந்த அறிவியலை நீ தெரிஞ்சுக்கும். ஆமாண்ணே, அருமைண்ணே. ஆனால் ஒரு நாள் நான் கற்றுக்கிட்டு ஒரு நாள் நானும் முலாம் பூசுவேண்ணே. கற்றுக்கிட்டு செஞ்சா நல்லதான்ப்பா, கற்றுக்குட்டியாக செஞ்சாதான் பிரச்சனை. என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் மின்னார் பகுப்பு முறைனா என்ன, அதில் மின் முலாம் பூசுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சதீஷ், உங்கள் ஹரிஷ். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கவிதை வடிவில் கேட்கலாம். கவிதை எழுதியவர் மற்றும் கவிதையை வாசிப்பவர் அம்சா. முலாம் பூசவா மின் முலாம் பூசவா, முலாம் பூசவா மின் முலாம் பூசவா. ஆணோடும் கேத்தோடும் தேவை இங்கே, மின்பகிலி திரவமும் தான் தேவை இங்கே. கேத்தோடில் வைத்திடுவோம் ஆபரணம், ஆணோடில் வைத்திடுவோம் பூசு பொருள். மின்சாரம் பாய்கையில் மின்னார் பகுப்பு முறையதை தான் நிகழ்வதுதான் நாம் காண்போம். விதவிதமாய் அறிவியலை அறிந்திடுவோம், பலமான வாழ்வினை தான் எழுதிடுவோம். விதவிதமாய் அறிவியலை அறிந்திடுவோம், பலமான வாழ்வினை தான் எழுதிடுவோம்.
தொடர்ந்து கதை வடிவில் கேட்கலாம். கதையை எழுதியவர் மற்றும் கதை சொல்பவர் நீலகண்டன். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் நீலகண்டேஸ்வரன். இன்னைக்கு உங்களுக்கு அருமையான கதை சொல்ல போகிறேன். மின்னார் பகுப்பு முறைகள், அதை பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு மோதிரமும் ஒரு செம்பு கம்பியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தது. அதுங்க ரெண்டுங்களும் தங்களுடைய நட்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றிக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மோதிரம் ரொம்ப சோகமாக இருந்தது. மோதிரத்தை பார்த்த செம்பு கம்பி, ஏன் நண்பா எது கழுவுற, ஏன் இப்படி சோகமாக்குற அப்படின்னு கேட்டது. அதுக்கு அந்த மோதிரம், இல்லை நண்பா என்னை பாரேன், நான் எப்படி இருக்கேன்னு பாரேன். ஒரு மோதிரம் எப்படி இருக்கணும், ஒரு ஆபரணம் அப்படிங்கிறது அழகா பளபளன்னு ஜொலிக்க வேணாமா? ஆனால் நானும் துருப்பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கேன். என் மேலே ஒரு பளபளப்பே இல்லை, நான் பொலிவாகவே இல்லை, அதனால தான் நான் சோகமாக தெரியுறேன் அப்படின்னு மோதிரம் சொன்னிச்சு. இதை கேட்ட செம்பு கம்பி, அதுக்கு என்ன நண்பா பண்ண முடியும், காலம் ஆக உனக்கு வயசாக தானே செய்யும், அப்போ இப்படி தானே இதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னிச்சு. செம்பு கம்பி பேசி கேட்ட மோதிரம் மறுபடியும், அட போ நண்பா, நானே சோகத்தில் இருக்கேன், மறுபடியும் என்ன டென்ஷன் பண்ணாத, என்னை கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் சோகத்தில் ஆழ்ந்துச்சு. இதை கேட்ட செம்பு கம்பி, நண்பா நீ சோகமாக இருக்கிறதுக்காக நான் என்ன பொய்யா சொல்ல முடியும்? அப்படியே ஒரு பொய் சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தினாலும் மறுபடியும் அது உண்மை தெரியும் போது நீ சோகமாயிருவ. நாளாக நாளாக எந்த ஒரு பொருளுக்கும் பளபளப்பும் பொலிவும் போயிடும். இது எதுவும் பண்ண முடியாது நண்பா அப்படின்னு செம்பு கம்பி சொன்னிச்சு. ஏன் பண்ண முடியாது? கண்டிப்பாக இதுக்கு ஒரு தேர்வு இருக்குது அப்படின்னு ஒரு குரல் பின்னாடி இருந்து கேட்டது. யார் அது அப்படின்னு 2 பேர் திரும்பி பார்த்தா அங்கே இவங்களோட நண்பன் தண்ணி நின்று இருந்தது. ஏ தண்ணீர், நீ மட்டும்தான் எப்பவும் பொலிவாக இருக்க, நான் எப்படி பொலிவாக முடியும் அப்படின்னு மோதிரம் கேட்டது. செம்பு கம்பியும், என்ன தண்ணி வளர்ற, எப்படி மோதிரம் பளபளப்பாகும் அப்படின்னு கேட்டது. அதுக்கு தண்ணீர், இருக்குப்பா, அறிவியலில் ஒரு வழி எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னது. இதை கேட்ட மோதிரமும் செம்பு கம்பியும், முதல்ல என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு தண்ணீர், மின்னார் பகுப்பு முறை அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு செம்பு கம்பி, மின்னார் பகுப்பு முறையா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாப்பா, மின்னார் பகுப்பு முறை பயன்படுத்தி மின்முலாம் பூசலாம் அப்படின்னு தண்ணி சொன்னிச்சு. மோதிரம், நான் ஏற்கனவே கவலையில் இருக்கிறேன், நீ கண்டதை சொல்லி என்னை குழப்பறியன்னோ அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு தண்ணீர், எந்த குழப்பமும் இல்லை, இப்போவே அந்த வேலையை ஆரம்பிக்கலாம், நீ பலன்னு ஆயிடுவ. அது மட்டும் இல்லைப்பா, நீங்கள் தான் நெருங்கிய நண்பர்களாச்சே, இந்த முறைக்கு அப்புறம் இன்னும் நெருக்கமாயிருவீங்க அப்படின்னு சொன்னிச்சு. சரி, நீ என்னவோ சொல்கிற, முதல்ல என்னை பளபளப்பாக ஆக்கு அப்படின்னு மோதிரம் சொன்னிச்சு. அதுக்கு தண்ணீர், நமக்கு ஒரு கரை போடுற திரவம் வேணுமே, மின் பகுலி வேணும்னு சொன்னிச்சு. மின் பகுலியா அப்படின்னா என்ன அப்படின்னு செம்பு கம்பி கேட்டுச்சு. அதுக்கு தண்ணீர், நீ எங்கேயாவது போய் Cu2SO4 அதாவது துத்தநாகம் கிடைச்சா எடுத்துட்டு வா அப்படின்னு தண்ணீர் சொன்னிச்சு. மோதிரம், துத்தநாகம்னா காப்பர் சல்ஃபேட் தானே தண்ணீர் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு தண்ணீர், அதேதான் அப்படின்னு சொன்னிச்சு. செம்பு கம்பி தேடி பிடிச்சி Cu2SO4 கொண்டு வந்துச்சு. அப்போ தண்ணீர் அது என் மேலே கொட்டி நல்லா கலந்துருங்க அப்படின்னு சொன்னிச்சு. தண்ணீர் இருந்த டம்ளரில் செம்பு கம்பியும் மோதிரமும் துத்தநாகத்தை கொட்டி கலக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணீர் மின் பகுலியாக மாறினுச்சு. அந்த மின் பகுலி இந்த இருவரையும் பார்த்து, போய் ஆனோடு கேத்தோடு அப்படிங்கிற 2 தகவல்களை எனக்குள்ளே வைங்கன்னு சொன்னிச்சு. அது மாதிரியே ஆனோடையும் கேத்தோடையும் மின் பகுலிக்குள்ளே வச்சாங்க. இப்போது மின் பகுலி என்ன சொன்னிச்சுன்னா, மோதிரம் நீ வா, இந்த கேத்தோடில் வந்து உக்காரு அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி மோதிரம் மின் பகுலியில் வந்து உக்காந்துச்சு, கேத்தோடில் வந்து உக்காந்துச்சு. இப்போது செம்பு கம்பியை பார்த்த மின்கம்பளி மின்சாரத்தை ஓட விட்டுட்டு, நீயும் வா, வந்து இந்த ஆனோடில் உக்காரு அப்படின்னு சொன்னிச்சு. மின்சாரத்தை ஓட விட்டுட்டு செம்பு கம்பி ஆனோடில் போய் உக்காந்துச்சு. இப்போ உக்காந்த 2 பேரும் மின் பகுலிக்கிட்ட, ஒன்றுமே ஆகலையே, எதுக்கு இப்படி பண்ண சொன்னேன், நான் இப்போ எப்படி பளபளப்பாவேன் அப்படின்னு மோதிரமும் செம்பு கம்பியும் மாறி மாறி கேட்டுச்சு. அதுக்கு மின் பகுலி, கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, இப்போதான் மின்னார் பகுப்பு முறை நடைபெறுகிறது, மின்சாரம் பாயுதில்லையா, ஆனோடும் கேத்தோடும் மின்சாரம் பாயும்போது மின் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ஆனோடிலிருந்து தாமரத்தோட அயனிகள் மெல்ல பயணம் செஞ்சு கேத்தோடில் இருக்கக்கூடிய மோதிரத்தை மேலே படியும் அப்படின்னு சொன்னிச்சு. அது சொன்னது தான் தாமதம். அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள ஆனோடில் இருந்த செம்பு கம்பி மெல்ல மெல்ல கேத்தோடில் இருக்கக்கூடிய மோதிரத்து மேலே படிய ஆரம்பிச்சிது. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள மோதிரத்தின் மேலே செம்பு கம்பியின் மூலம் முலாம் பூசப்பட்டு மோதிரம் ரொம்ப அழகாக மாறிடுச்சு. இப்போ புரியுதா, இதுதான் மின்னார் பகுப்பு முறை அப்படின்னு மின் பகுலி சொன்னது. அதுக்கு உடனே மோதிரம்,
மின்னார் பகுப்பு முறையில் மின் முலாம் பூச முடியுமா? அருமை அருமை மின்பகுளி, என்னையும் என் நண்பனையும் ஒன்றா சேர்த்துட்டியே, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மோதிரம் சொன்னது. மோதிரத்தோடு ஒட்டியிருந்த செம்பும் மின்பகுளிக்கு நன்றி சொன்னது. இப்படியாக மின்னார் பகுப்பு முறை மூலமாக மின் முலாம் அந்த மோதிரத்துக்கு பூசப்பட்டது. நேயர்களே, மின்னார் பகுப்பு முறை மூலமாக எப்படி மின் முலாம் பூசுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீலகண்டேஸ்வரன். நன்றி, வணக்கம். மின்னார் பகுப்பு முறைய நான் சொல்லுறேன் கேளுங்க, தம்பி சொல்லுறேன் கேளுங்க. மின்னார் பகுப்பு முறைய நான் சொல்லுறேன் கேளுங்க, தம்பி சொல்லுறேன் கேளுங்க. ஆணோடும் கேத்தோடும் தேவை நமக்கு, மின்பகுளி திரவமும் தான் தேவை நமக்கு. ஆணோடும் கேத்தோடும் தேவை நமக்கு, மின்பகுளி திரவமும் தான் தேவை நமக்கு. மின்சாரம் பாய்கையிலே வினையும் இருக்கு, அதுதாங்க மின்னார் பகுப்பு. மின்சாரம் பாய்கையிலே வினையும் இருக்கு, அதுதாங்க மின்னார் பகுப்பு. மின்னார் பகுப்பு முறைய நான் சொல்லுறேன் கேளுங்க, தம்பி சொல்லுறேன் கேளுங்க. மின்னார் பகுப்பு முறைய நான் சொல்லுறேன் கேளுங்க, தம்பி சொல்லுறேன் கேளுங்க. அலுமினியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் தயாரிக்க உதவுது இந்த பகுப்புங்க. குளோரைடு, காப்பர், சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்க உதவுது இந்த பகுப்புங்க. மின்னார் பகுப்பு முறைய நான் சொல்லுறேன் கேளுங்க, தம்பி சொல்லுறேன் கேளுங்க. மின்னார் பகுப்பு முறைய நான் சொல்லுறேன் கேளுங்க, தம்பி சொல்லுறேன் கேளுங்க. வாகன உடற்பகுதி இதன் மூலம் செய்திடலாம், நகைகள் யாவையுமே நல மூலம் பூசிடலாம். வாகன உடற்பகுதி இதன் மூலம் செய்திடலாம், நகைகள் யாவையுமே நல்ல மூலம் பூசிடலாம். மின்னார் பகுப்பு முறைய நான் சொல்லுறேன் கேளுங்க, தம்பி சொல்லுறேன் கேளுங்க. மின்னார் பகுப்பு முறைய நான் சொல்லுறேன் கேளுங்க, தம்பி சொல்லுறேன் கேளுங்க. மின்னார் பகுப்பு முறைய நான் சொல்லுறேன் கேளுங்க, தம்பி சொல்லுறேன் கேளுங்க. என்னடா ஆதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்டா ஆதி. எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னக்கா, என்ன சந்தேகம்? மின்னார் பகுப்பு முறைனா என்னடா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவில் என்ன? அட, இதுதான் உங்கள் சந்தேகமாக்கா? ஆமாண்டா, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லேன். அக்கா, நான் சொல்கிறத விட நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் முனைவரும் அறிவியல் ஆராய்ச்சியாளருமான எஸ் ஆனந்த் அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்கலாமா? சரிடா, கேட்கலாம். பார்க்க இருப்பது என்ன பார்த்தீங்கன்னா, மின்னார் பகுப்பு முறையை பயன்படுத்தி நகைகள் எவ்வாறு சாயம் பூசப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த தங்க முலாம் பூசுவது எப்படி, அல்லது படிப்படியாக மார்லின் காஸ்டியோ கேட்கறது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தங்க முலாம் பூசப்பட்ட நகைகளை எப்படி உலர்த்துவது, எப்படி தங்க முலாம் பூசப்படுகிறது என்பதை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். இது தங்க முலாம் பூசப்பட்டதை நம்ம இன்னொரு முறையாக நம்ம சொல்லுவோம் எலக்ட்ரோ பிளேட்டுன்னு நம்ம சிம்பிளாக எல்லாரும் அழைக்கப்படுறோம். ஸோ பொருட்கள் கீழே உள்ள மற்றொரு வகை உலோகத்தின் மேற்பரப்பில் தங்கத்தின் அடுக்குடன் தயாரிக்கப்படுகின்றன. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா பொருட்களை வாங்குவோரோ அல்லது தங்கத்திற்கு பணமாக ஆப்ரேட்டர்களை ஏமாற்ற முயற்சிப்பதற்காகவோ தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும்.
ஆனால் பெரும்பாலும் நகையின் தோற்றத்தையோ அல்லது அணியக்கூடிய தன்மையை அதிகரிக்கவோ முலாம் பூசப்படுகிறது. தங்க முலாம் பூசுவது என்பது ஒரு எளிதான நுட்பமாகும். ஆனால் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் சில சிறந்த முலாம் பூசுவதற்கான உங்கள் தட்டு சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுகிறது என்பதையும் இங்கே நம்ம உறுதிப்படுத்துகிறோம். இதில் முதல் படி என்ன என்றால் மேற்பரப்பு தயாரிப்பு. பூசப்பட்ட உலோகத்தின் மேற்பரப்பு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே எண்ணெய்கள் அல்லது அழுக்கு அகற்றப்பட்டிருக்க வேண்டும். மேலும் துண்டு மெருகு கூட்டப்பட வேண்டும். மேற்பரப்பு தயாரிப்பில் அகற்றுதல், மெருகூட்டுதல், மணல் வெட்டுதல் போன்றவையெல்லாம் அடங்கும். கரைப்பான்கள், சிராய்ப்பு பொருட்கள், அல்கலைன் கிளீனர்கள், அமிலேஜ், நீர் அல்லது கலவையை நம்ம மேற்பரப்பை சுத்தம் செய்வதற்காக நம்ம பயன்படுத்தலாம். சுத்தம் செய்வதற்கான வழக்கமான முறைகளில் அமிலம் அல்லது அமிலமற்ற மீயொலி குளியல் மற்றும் உயர் ரிச் வீல் பாலிஷ் ஆகியவை இங்கே அடங்கும். 2 காரணங்களுக்கு இது மிகவும் அவசியம். ஒன்று பார்த்தீங்கன்னா, தூசி மற்றும் அழுக்கு ஆகியவை நகையில் ஒட்டியிருக்கும். பூசப்பட்ட உலோகங்களை முற்றிலும் நகைகளிலிருந்து நீக்குவதற்காக நம்ம பயன்படுத்திக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முலாம் பூசும் தொட்டிகளை அசுத்தங்கள் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். முதலில் சுத்தம் செய்தல். மேற்பரப்பு தயாரிக்கப்பட்டு ஒரு காட்சி ஆய்வு செய்யப்பட்ட பிறகு எலக்ட்ரோ கிளீனிங் ஆர் அல்ட்ராசோனிக் சுத்தம் செய்து அல்லதோ நீராவி மூலமாக சுத்தம் செய்தோ வழக்கமாக நடைபெறுகிறது. இந்த இரண்டாவது ஆழமான சுத்தம் செய்யும் படியானது உலோகம், எண்ணெய்கள் மற்றும் அழுக்குகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவே நாம் இந்த சுத்தம் செய்கின்றோம். இந்த சிறந்த முலாம் முடிவுகளை உருவாக்கவும் உதவுகிறது. நீராவி சுத்தம் செய்வது என்பது பாலிஷ் செய்யும் கட்டத்தில் இருக்கும் மீதமுள்ள எண்ணெய்களை வெடிக்கச் செய்கிறது. பல மூலைகளையும் கிளீனர்களையும் கொண்ட சிக்கலான நகைகளை சிறப்பாகவும் சுத்தம் செய்ய உதவுகிறது. இந்த எலக்ட்ரோபிளேட்டிங் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃப்ளாஷ் லேயர் என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படை உலோகத்தோட உயர்தர நிக்கல் முலாம் பூசப்படுவது ஒரு மெல்லிய அடுக்காக நம்ம சொல்லுவோம் இந்த ஃப்ளாஷ் லேயர் அப்படிங்கிறத. முலாம் மற்றும் அடிப்படை மேற்பரப்புக்கு இடையே ஒரு பிணைப்பை மேம்படுத்த எப்போதாவது ஒரு இடையாக அடுக்கு அவற்றுக்கிடையே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆடை நகைகளுடன் அடிப்படை உலோகம் தொட்டிகளை தங்கத்துடன் மாசுபடுத்தும். எனவே தங்க முலாம் பூசப்படுவதற்கு முன்பே வேறு உலோகம் பூசப்படுகிறது. கூடுதலாக தாமிரம் போன்ற அடிப்படை உலோகம் முலாம் பூசப்பட்ட பிறகு கரைபடிந்த புள்ளிகளை உருவாக்க தங்க அடுக்குக்கு வெளியே அணுவாக இடம்பெறுவது அறியப்படும் போது இந்த படி பயன்படுத்தப்படுகிறது. இந்த வேலை நிறுத்தப்படி எதிர்ப்பினை அடிப்படை உலோகத்திற்கு பூசப்பட்ட உலோகத்திற்கும் இடையில் ஒரு தடையை உருவாக்குகிறது. இது பிரகாசமான தங்க முலாம் பூசப்பட்ட ஆயிலை நீட்டிக்கிறது. பேசிக் கோட்டிங்னு சொல்லுவாங்க. சில இதை அடிப்படை கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்திற்கு கீழே ஒரு அடிப்படை கோட்டிங் பயன்படுத்தப்பட்டால் அது பொதுவாக நிக்கல் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட துண்டில் பல அடுக்கும் முலாம் பூசப்படலாம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பொருட்கள் பொதுவாக வெள்ளி அடி மூலக்கூறாக இருக்கும். அதன் மேல் செம்பு அல்லது நிக்கல் அல்லது மற்றும் தங்கம் ஆகியவற்றையும் பயன்படுத்தி பல அடுக்குகளாக நம்ம தங்க முலாம் பூசப்பட்டிருக்கோம். இறுதியாக பார்க்க போனோம் என்றால், டைம் மற்றும் டெம்பரேச்சர் அண்ட் மின்னழுத்தம் கவனமாக கட்டுப்படுத்தப்பட்டால் தங்கத்தின் அயனிகளை அல்லது மேற்பரப்பில் காண்பிக்கப்படும் இறுதி உலோகத்தை ஈர்ப்பதற்கும் துண்டு முலாம் கரைசலில் மூழ்கடிக்கப்படுகிறது. வெவ்வேறு உலோகங்களை வெவ்வேறு மின்னழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் தேவைப்படுகிறது. முலாம் பூசப்பட வேண்டிய பொருட்கள் கேத்தோட் பட்டியலில் இருந்து தொங்கவிடப்படுகின்றன. இது எதிர்மறையான மின்னோட்டத்தை கொண்ட ஒரு துருவமாகும். கேத்தோட் பட்டையுடன் இணைக்கப்பட்ட நகைகளின் துண்டுகளும் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்படுகின்றன. நகை பொருட்கள் தொட்டியில் மூழ்கும் பொழுது மின் கட்டணம் செலுத்தப்படுகிறது மற்றும் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட நகைகள் கரைசலில் இருக்கும் நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட அயனிகளை ஈர்க்கிறது. நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட உலோக அயனிகள் கரைசல் குழியில் மூழ்கடிக்கப்படுகின்றன. கேத்தோட் பட்டை முழுவதும் மூழ்கும் பொழுது நகைகள் மீது உலோகம் பூசப்படுகிறது. இது முலாம் பூசப்படும். இது மின்னார் பகுப்பு முறையை பயன்படுத்தி இவ்வாறு தான் நகைகள் முலாம் பூசப்படுகின்றன. என்னக்கா, நிகழ்ச்சியில எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாண்டா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். மின்னார் பகுப்பு முறைனா என்ன, அது எப்படி செயல்படுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. ரொம்ப நன்றிடா. பரவாயில்லக்கா, வாங்க போலாம் வீட்டுக்கு. நேர்கள் இது வரைக்கும் கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசிச்சது அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில மின்னார் பகுப்பு முறைனா என்ன, அது எப்படி செயல்படுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த நிகழ்ச்சியில இடம்பெற்ற நாடகம், கவிதை,
கதை ஆகியவற்றிற்கு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை தந்து உதவிய அறிவியல் ஆராய்ச்சியாளர் முனைவர் எஸ் ஆனந்த் அவர்களுக்கு கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாங்கள் இந்நிகழ்ச்சியை தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்திற்கும் நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.